பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பாரம்பரிய சிலம்ப ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷனுடைய பொதுச் செயலாளர் விஜயன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர் சமீபத்தில் தேசிய சிலம்ப 2வது போட்டிக்காக தமிழகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று வந்திருக்கிறார்கள். அதை பற்றி இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். ஆசான் வணக்கம். நல்லா இருக்குங்க ஆசான்? நல்லா இருக்கு. இப்ப டெல்லியில நடந்த தேசிய சிலம்ப 2வது போட்டி அது இல்லையா? நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல ஒரு போட்டி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு வந்தீங்க. இது 2வது முறையா இப்ப சமீபத்துல கடந்த மாதம் போயிட்டு வந்திருக்கீங்க. தமிழகத்துல இருந்து 550க்கு மேற்பட்டவங்களை நீங்க கூட்டு போயிருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஆமா. ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த பசங்களை இப்படி அழைச்சிட்டு போறீங்க. அந்த பசங்களுக்கு இதனால என்ன நன்மை இருக்கு? வணக்கம், என் பேர் விஜயன், பாரம்பரிய சிலம்ப ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷனுடைய பொதுச் செயலாளர். முதல்ல பச்சை தமிழன் டிவி சேனலுக்கு நான் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் சிலம்பத்தி ப்ரோக்ராம் எந்த நிகழ்ச்சினாலும் இதுக்கு வந்து பச்சை தமிழன் டிவி தான் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சில விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் வெளியெடுத்து காட்டுறாங்க. அதுக்காக நாங்கள் முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சோம். நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் எங்களை கேட்டிருக்காங்க சார். அதாவது நீங்கள் சிலம்ப கொண்டு போகிறீங்க, இது எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க, என்ன பெனிஃபிட் இருக்குது, இதுமாரிலாம் சில விஷயங்கள் நடந்துருக்கு. நாங்கள் வாழாக சிலம்பத்தை வழிநடத்திட்டு வரணும். அது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அப்புறம் நான் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் கொண்டு வந்த விஷயத்த வெளிப்பரப்புகளுக்கு இன்றைக்கி உலக அளவில் சிலம்பம் பெருத்து போய் கிடக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு அந்த அடிப்படையில் நம்ம மேட்ச்சு கொண்டு போகணும் அப்படின்ற கோட்பாட்டில் நாங்கள் வழிநடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஆண்டுகள் முன்பு யூத் கேம்ஸ் சிலம்ப ஃபெடரேஷன் அந்த அமைப்பு மூலியமாக சரி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பெனிஃபிட் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம் 2 இந்த மாதிரி விளையாடிய நேஷனல் லெவலில் விளையாடுற மாணவர்களுக்கு ஃபார்ம் 2 இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு, தனியார் நிர்வாகத்தில் வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. இல்லை, இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக போட்டியில கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு, மாணவிகளுக்கு அவங்க வந்து ஒரு கேடயமும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் விசாரிச்ச அளவுக்கு அது வேலை வாய்ப்புக்கோ இல்லை படிப்புக்கோ எதுக்குமே அது வந்து காலேஜ்ல ஏத்துக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஆனா நீங்க வந்து இல்ல அல்ல காலேஜ்லாம் அதை வச்சு பண்ணிருக்கேன் சார். அதாவது எப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு. பட் அது மூலியமா வந்து என்ன பண்றாங்கன்னா, தனியார் ஸ்கூல், தனியார் காலேஜ், தனியார் நிர்வாகம் இதுல மட்டும் அது பெனிஃபிட் ஆகுதுங்க. இப்ப நான் கொண்டு போன மாணவர்கள்லாம் வந்து அதுல வின் பண்ண மாணவர்களுக்கு 10th படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மார்க் ஷீட்ல வச்சு என்ன பண்றாங்க, 11th அப்புறம் வந்து 12th அதுக்கப்புறம் இந்த காலேஜ் போற வரைக்கும் ஃபுல் செலவு அவங்களே பாத்துக்கிறாங்க. நீங்க கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி அதுமாதிரி வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு அத்தாட்சி ஆதாரங்கள்லாம் இருக்கு, நாங்க வெளிப்படுத்திருக்கோம். அதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோ தொழில் ஓட்டுநருடைய மகளா இருப்பான், மகனா இருப்பான், அவங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் கட்டுற அந்த வருமானம் கூட இருக்காது. ஒரு 25,000 ரூபாய் சொல்லுங்களேன். இப்போ 3 ஆண்டுகளுடைய தொகை வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் ஆகுதுங்க. அந்த அமௌண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் மூலியமா அது வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ நான் வந்து தனியாவே என்னுடைய நிர்வாகத்தை வந்து பாரம்பரிய சிலம்ப ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் நான் டெல்லியிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதே வகையிலாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 550 பேரை இங்க இருந்து டெல்லிக்கு கூட்டு போறீங்க, மாணவிகளை. இப்ப சிலவங்க வந்து இது மாதிரி போட்டி நடத்தும் போது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்றாங்க. இந்த அமௌண்ட் கட்டினா தான் நீங்க வந்து உங்களை கூட்டு போக முடியும். ஏன்னா அது நீங்க கேட்கறது நியாயம் தான். ஏன்னா அங்க நீங்க டெல்லிக்கு கூட்டு போகணும், அங்க தங்குறதுக்கு இடம் வசதி, சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், நியாயம்தான். ஆனா ஒரு சில அமைப்புகள் வந்து இந்த மாதிரி போட்டி நடத்துறேங்கிற பேர்ல நிறைய தில்லுமுள்ளு பண்ற மாதிரி கேள்விப்படுறோமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா எல்லாமே சிலம்பத்தை உயரம் நேசித்து தான் செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு இடத்த நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சிலம்பட கழகம்னு ஒரு கழகம் இருந்தது. அதுலேருந்து இளம பயணிச்சிருந்தோம். அது ஒன்று தான் இருந்தது.
அதுல சில பேர் பிரிஞ்சுட்டாங்க. சரி. பிரிஞ்சு அவங்க தனித்தனியாக ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு அகாடமி வச்சு நடத்துறாங்க. பட் அவங்களும் ஒரு அசோசியேஷன் வச்சு பண்றாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு தையில பயின்று இருக்காங்க. அப்படிலாம் பண்ணுவாதான் இன்னைக்கு சிலம்பம் வந்து முழுமையா பெட்டர் பண்ணாங்க. பட் அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பை நம்பி நாங்களாம் இருந்தோம். அப்போ ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி. அப்போ என்னன்னா அது வந்து என்னன்னா ஒரு மாணவன் ஜெயிச்சானா ஒரு தொகைன்னு ஒண்ணு இருக்கு, எஸ்ஜிஓபி கேம் இருக்கு. அதுல போய் மாணவன் வளர்த்து வந்தானா ஸ்டேட் கவர்மெண்ட்ல 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. சரி. ஸோ அது வந்து ஒரு வியாபாரமா ஆகி போயிடுச்சு. அந்த வியாபாரமா ஆன பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கழகம் தான் காரணம். அந்த கழகத்துல பயணிச்சிருந்த பொறுப்பாளர் தான் காரணம். அது நாங்க நிறைய வலியுறுத்தி அது கேள்விக்கிறதுனால நாங்க விரோதமாயிரும். அதுல இருந்து நாங்க வெளியே வந்துதான் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு. இதில் நான் வந்து ப்ராப்பரா எப்படி நாங்க அந்த அமைப்புல இருந்து பயணிக்கிறோமோ அந்த செயல்பாடு நான் இங்கிருந்து முறையாக செயல்பட்டு வந்தேன். டிஸ்ட்ரிக்ட் வாரியா நான் நடத்துறேன். டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ஷன் மாணவர்களை ஸ்டேட் நடத்துறேன். சவுத் ஜோன் நடத்துறேன். அதாவது சவுத் இந்தியா மேட்ச் நடத்துறேன். சவுத் இந்தியா வந்து செலக்ஷன் ஆகி அப்படி நேஷனல் நடத்துறோம். படிப்படியா நம்ம அப்படி கொண்டு போய் தான் மாணவர்களை நாங்க எங்கேஜ் பண்ணி நம்ம மேட்ச் நடத்திருக்கோம். இதுல எல்லாம் ப்ராப்பரா நான் ரெடியா பார்க்க வச்சுருக்கேன். நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன்னா, சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கிண்டியில வந்து இந்த மாதிரி ஒரு சிலம்ப போட்டி நடத்தினாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். எப்படி இருக்கு என்னங்கிறத பாக்குறக்கா போயிருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சிலம்ப மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல அங்கங்க பசங்க ஆடிட்டே இருக்காங்க. குறிப்பா ஒரு குறைஞ்சது ஒரு 25-30 இடத்துல பசங்க 2 பேரா போட்டி போட்டு மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுல என்னன்னா அந்த கலந்துகிட்டவங்க அத்தனை பேருக்குமே ஒரு இவ்வளவு பெரிய கோப்பை வந்து கொடுக்குறாங்க. பொதுவாகவே வெற்றி பெற்ற 1வது 2வது 3வது அந்த மாணவர்களுக்கு அந்த அணியில இருந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் கொடுப்பாங்க. ஆனா இதுல எப்படின்னா கலந்துகிட்ட எல்லாருக்குமே பரிசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்டவங்க எல்லாருமே வெளியே வரும்போது அவங்க பேரண்ட்ஸோட ஒரு பெரிய கோப்பையை தூக்கிட்டு வர்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா நம்ம பையன் ஜெயிச்சு ஒரு பெரிய கோப்பையை கொண்டு வரான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல போறாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க உள்ள போய் பார்த்தா எல்லாருமே கப்பு வாங்கும் போது அப்ப ஜெயிச்சது யாரு, அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா? கரு சார். அது மாதிரி சில அமைப்பு என்ன பண்றாங்கன்னா பசங்களுக்கு வந்து கோப்பையை வச்சு மேட்ச் நடத்துறாங்க. அதுல வந்து 4 பேரை வச்சு அவங்களும் தனித்தனியா மார்க் போட்டு அந்த ஒரு கேட்டகரியில ஒரு 18 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் தான் பிரைஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். இதுதான் ரூல்ஸ். அது ஒரு போட்டியோட ரூல்ஸ் இதுதான். இது சிலம்பம் மட்டும் இல்ல, எந்த கேம் பார்த்தாலும் அப்படிதான். சரி. ஸோ சிலம்பத்தை என்ன கொடுக்குறாங்கன்னா அங்கீகாரிச்சு போயிட்டு இருக்கு, அதிகமா இருக்கு. பட் எங்களுக்குன்னு அங்கீகாரம் இல்லை. அந்த பட்சத்தில் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு அமைப்பு அங்கீகாரமோட ஒரு செஞ்சாங்கன்னா அவங்க போடுற ரூல்ஸ் பிரகாரமா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கான இடம் இல்லாதனால என்ன பண்ணா ஆளுக்கு ஒரு தனித்துவமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பசங்க வந்து பே பண்ணி அவங்க வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டி அவங்க விளையாடுறாங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணா ஒரு கப்பு கொடுக்குறாங்க. அது வந்து பேரண்ட் என்ன பண்றாங்க, அது ஒரு என்கரேஜா ஆகி அது வந்து வீட்டில் வைக்கணும் அப்படி ஷோகேஸ் அப்படி பண்ணிட்டு போறாங்க. என்னுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா என்னுடைய பாரம்பரிய சிலம்ப ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் மேட்ச் 4 ஆண்டு 5 நாள் நடத்திட்டு இருக்கேன். இந்த குறிப்பிட்ட இந்த 5 ஆண்டு காலமா நான் நடத்துற மேட்ச் எல்லாம் வெறும் மெடல்ஸ் தான். மெடல் வச்சு நம்ம நடத்துறோம். அது போல ஒரு கேட்டகரியில இப்போ சிங்கிள் ஸ்டிக்னா ஒற்றை கொம்பு, டபுள் ஸ்டிக்னா இரட்டை கொம்பு, மான் கொம்பு, சுருள் வால், அப்புறம் வால் வீச்சு, ஈட்டி, அப்படி பல பிரிவுகளாக நாங்க பிரிச்சு அந்த பிரிவுல இருந்து மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி கொடுத்துருக்கோம். குழுவா கொண்டு வர ஆசான்களுக்கு அவங்களை கௌரவிக்கிறதுக்கு நம்ம பண்றோம். பெரிய பெரிய கப்பு அவங்களுக்குன்னு ஒரு கப்பை நம்ம ஒரு அடையாளத்துக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் மெடல் தான் நம்ம வச்சு இந்த மேட்ச் வச்சிருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய அமைப்பு நடத்துற மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா இண்டோருடைய கேமா தான் இருக்கும். அவுட்டோர்ல வச்சு நாங்க நடத்தினது கிடையாது. இண்டோர் தான். ஆமா, இண்டோர் தான். என்னுடைய நடுவருக்கு அத்தனை பேருமே கோட் ஷூட் போட்டு தான் ரபடி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எதுலயும் நம்ம கொழிஞ்சவங்க இல்லை அப்படின்னால நான் ஒரு கோட்பாடுல கொண்டு வந்து இந்த மேட்ச். அந்த ஜட்ஜஸ் வந்து சிலம்பம் தெரிஞ்சவங்க தானா? ஆமா சார். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் கோப்பைன்னு ஒரு கோப்பை நடத்தினாங்க கடந்த ஆண்டு இல்ல, அதுக்கு முந்தின ஆண்டு 2 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து சிலம்பமே தெரியாத அளவுக்கு வந்து ஜட்ஜு உட்காந்து அந்த விளையாட்டுக்கு மதிப்பெண் போடும் போது அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அது மறைச்சிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாடு சிலம்ப கழகத்துல இருந்து இருக்கும்போது நாங்க எல்லாமே அதுல பயணிச்சிருந்தோம். அப்போ அனைத்து ஆசான்மார்களும் இருந்தாங்க. அதுல விளையாட்டு தெரிஞ்சுங்க அத்தினி பொருட்கள் என்ன விளையாட்டு இருக்கா அத்தினி கை தெரிஞ்ச மிகப்பெரிய ஜான் பாவன்லாம் அதுல இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு இந்த அடிப்படையில தான் நம்ம கொண்டு போனது. அந்த அடிப்படையில போட்டு அதுக்கு எதுவுமே பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அதுக்கு நடல. ஏன்னா எல்லாமே வெளியே வந்துட்டாங்க.
இல்ல இப்ப தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு தலைமை இது மாதிரி அப்படித்தானே? ஆமா. அவங்க அதுல கலந்துக்கிற அவங்க வைக்கிற போட்டியில கலந்துக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டுக்கே பலன் இல்லைங்கிறாங்களே. இல்ல அதுதான் சொல்ல வரேன் சார், அதுதான் சொல்ல வரேன். சோ அது மாதிரி பெரிய பெரிய ஆசான்களா இருந்தாங்க. அவங்க ரூல்ஸா கொண்டு வரும்போது அப்ப வந்து பாடத்திட்டங்கள் என்ன, அந்த பாடத்திட்டத்துல ஒரு திறமையான ஒரு மாணவன் ஜெயிப்பான். அப்படிதான் கொண்டு போயிருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாதுங்க, காசு ஆகி போச்சுங்க. அது வந்து சில ஆசனங்களை வெளியே போயிட்டாங்க, முக்கியமான ஆசனங்களை வெளியே போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது எல்லாமே ஏதோ அதுக்கு சும்மா அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு எதனா பண்ணோம்னா அவங்களே மாஸ்டராவே வந்து ரெஃபரி பாக்குறாங்க. ஒரு மாணவர்னா அவங்க மாணவனுக்கு எவரே ரெஃபரி பாக்குறாரு. சரி, அப்படியும் பட்சத்தில் இல்லைன்னா கூட அவங்க மாணவர் யாருன்னா சீனியர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் உட்கார வச்சு பாக்குறாங்க. இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த சிஎம் டிராபி எல்லாம் பார்த்தா சின்ன பசங்க தான், வயசு 16-17 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் பார்த்துருக்காங்க. அது நாங்க எல்லாம் வலியுறுத்திருக்கோம். அது வந்து எங்களுக்கு இடப்படலை. ஸோ அது வந்து எஜ்ஜெட் யானை தான் அது வந்து முன்னோக்கி ஒரு கேம்ல எப்படி கொண்டு போகணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு அவங்க ஒன்று போட்டு வழிமுறை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு கரெக்டா இருக்கும், ஃபாலோ இருக்கும். இப்ப எங்களுமே நிறைய அமைப்புலாம் இருக்கு. அவங்க ரூல்ஸ் கேட்கணும், அந்த ரூல்ஸ் இவங்க கேட்க மாட்டாங்க. என்னென்ன ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, அது வந்து எஜ்ஜெட் யானைக்கு வந்து உள்பட்டு இருக்கா, அப்படி இருந்தாலும் திருத்தி சொல்லலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எத்தனை நாடி நாங்களாம் கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு சம்திங் ராங்ல ஏதோ போயிட்டு இருக்கு. அது நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கோம். ஏன் தான் நம்ம தர மாட்டோம், 45-50 வருஷமா இருக்காங்க, அவங்க தான் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸே எதுலயும் இல்லை. யாருன்னா மாத்தி கொடுக்கலாம், ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கிட்ட இருக்கு. அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. இப்போ வந்திருக்க அரசாங்கம் அதை மாத்தி அமைச்சாங்கன்னா ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ஏழை எளிய மாணவன் மேலே வருவாங்க. இல்ல கடந்த ஆட்சியில வந்து திராவிட மாடல் ஆட்சியில வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் உங்க சிலம்பம் மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் கோரிக்கை மனு கொடுத்தீங்க. ஆமா, ஆனா ஒன்னும் பலன் இல்லை. இல்ல எதுவுமே இல்லை. அவங்க வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்துட்டு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு சிலம்பம்னா என்னன்னா தெரியுதா? சிலம்பம்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாது. சிலம்பம் ஊரு கிராமத்துல எப்படி விளையாடுவாங்களோ அன்படி நினைச்சிட்டு தான் இருக்காங்க. எங்க கிட்ட பேசும்போது நாங்க சொல்றது அவங்க உள்வாங்கினாங்கன்னா இது என்னென்ன அடிப்படைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அது எதுவுமே அவங்க பண்ணலாம். அவருக்கு தெரியாட்ட கூட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிங்க அவங்க வந்து எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி சிலம்பம் இருக்குது, அது வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு. நிறைய எம்எல்ஏ இருக்காங்க சார், அவங்களுக்கே சிலம்பம் தெரிஞ்ச எம்எல்சிங்களே இருக்காங்க. அவங்களுக்குள்ளே போட்டா கூட இது ஒரு வழி நடத்திருக்கலாம். இப்ப அது கை மாறி போயிடுச்சுங்க. இப்ப இருக்கிற சிஎம் நினைச்சா கூட அது வழி நடத்தி வரலாம். முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் இருக்க பாருங்க, மனோஜ் தங்கராஜ். ஆமா, அவரு கூட சிலம்பம் நிறைய, அவர் சிலம்பம் நல்லா தெரியும் அவருக்கு, நிறைய விளையாண்டு இருக்காரு, பாத்துருக்கோம். இப்ப மயிலாப்பூர் அவர் பண்ணிருக்காரு. அவர் அமைப்புல ஒரு போஸ்டிங்கா இருந்தாரு. எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப சென்னையில தமிழ்நாடு முழுக்க இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகள் எங்க பார்த்தாலும் ஒரு 10 ஸ்டூடெண்ட் ஒரு 20 ஸ்டூடெண்ட் வச்சு ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது கிளாஸ் எடுக்கக்கூடிய மாஸ்டருக்கு சிலம்பம் முறைப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஏன்னா இதை வச்சு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல வாடகைக்கு எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே பசங்களை வச்சு ஒரு ஆளுக்கு மாசம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா நேர்ல போய் பார்த்து என்ன பார்க்க போனா அந்த நடத்துற மாஸ்டருக்கு சிலம்பம் முறைப்படி கத்திருக்காரா என்னன்னே தெரியலையே. உண்மைதான் சார், அது உண்மைதான் சார். சில மாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வெறும் யூடியூப்ல போடுறதெல்லாம் பார்த்துட்டு அதை பிராக்டிஸ் எடுத்துட்டு அவங்க ஏரியால இருக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துட்டு என்னன்னா அது ஒரு வருமானத்துக்காக பண்றாங்க. இல்ல வருமானத்துக்கு வந்தா கூட மாணவர்களையும் ஏமாத்துற மாதிரி அது ஏமாத்துறாங்க. அது ஏத்துக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சில பேர் இப்பதான் மேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா இல்ல. ஏன்னா மாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் காசே வாங்காம தான் இருக்காங்க. எங்க அப்பா நாங்கெல்லாம் வந்து காசை தான் வாங்காம தான் இது வரைக்கும் மாணவர்கள் வளர்த்துருக்கோம். விளையாட்டு அழிஞ்சிடக்கூடாது, அழிஞ்சு கூட நாங்க அப்பதான் அப்படிதான் வளர்த்துருக்கோம். இது வரைக்கும் காசை வாங்க மாட்டாங்க. இப்பதான் வந்து சில பேர் காசு வாங்குறாங்க. அதுக்கு ஒரு வியாபாரமா போச்சு. ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தா ஒரு அமௌண்ட் வருது. அதனால அது பார்க்கறதால இன்னைக்கு அப்படி போகுது. ஆனா அவங்க முறையா தெரிஞ்சுக்கிட்ட கூட தெரியுது இல்ல. இது வந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் தெளிவா பார்த்து யாரு கரெக்டா பண்றாங்க, அவங்க பொலிசார எத்தனை வருஷமா அனுபவம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு போய் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாணவனுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இனி இப்போ 5 மாசம் வந்து கத்துக்கிறான், இல்ல யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறான். அவன் என்ன பண்ணா ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அவரு மாஸ்டர். அந்த 10 பசங்க கிளாஸ் தான் அவங்க நல்லபடியா ஜெயிக்கிறாங்களா இல்ல பாக்குறது. அந்த பசங்க போனா எத்தனை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ இது உலகம் பாத்தீங்கன்னா சிலம்பத்தின் உலகமே தெரியாதுதான் சில பேர் பண்றாங்க. உலகம் நிறைய இருக்கு சார். அதுல எல்லாத்தையும் பண்ணி இருந்து அவன் ஜெயிச்சு வந்தானா அவனு நம்ம ஒருத்த கடை போராடி ஜெயிச்சுன்ற ஒரு
கண்டிப்பா கான்செப்ட் இருக்கும். அது எதுவுமே இல்லாம ஏதோ போன நம்ம கப்பு கொடுத்தாங்க அப்படின்ற பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்ற போற மனநிலை தான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. இப்ப கடந்த ஆட்சியில வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை சந்திச்சு நீங்க மனு கொடுத்து சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க, நடக்கல. இப்ப வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. மக்களுக்கான முதல்வர் இன்னைக்கு வந்து சீட்ல உட்கார்ந்துருக்காங்க ஜோசப் விஜய் அவர்கள். அவங்களுடைய அரசாட்சியில வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு ஏற்கனவே வந்து விளையாட்டுத்துறையில இருந்தவர், ஒரு வீரர் கூட. ஒலிம்பிக்ல அவர் தமிழ்நாட்டுல ஆமா அதுல ஒரு செக்ரட்டரியா இருக்காங்க. இப்ப நீங்க அவரை சந்திச்சு சிலம்பத்துக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, இந்த மாதிரி சிலம்பத்துக்கு தனியா ஒரு வாரியம் அமைச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை அவர்கிட்ட பார்த்து சார். இப்ப நாங்க இப்ப சமீபத்துல நாங்க டெல்லி போயிட்டு வந்ததுமே முதல்ல அவரை போய் சந்திச்சு எங்களை மாணவர்களை யாரை வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு காட்டி இது மேல மேட்ச் நடத்திருக்கோன்னு ஒரு வரிப்படமா காட்டியிருக்கோம். ஸோ நாங்க இந்த வழியெல்லாம் நடத்திருக்கோம் சார்னு சொன்னோம். அவங்க எங்க ஃபைல் வாங்கி வச்சிருக்காங்க, இதை போய் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நாங்க கூப்பிடுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் சார். அவங்க யாருக்கு வேணா கொடுக்கட்டும், திருப்பி ஏமாத்தணும் கொடுக்க வேண்டியது இல்லை. எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இப்ப தமிழ்நாடு சிலம்பம் வழி நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிஎம் டிராபில ஒரு தம்பி வந்து ஆதரத்துல சிஎம் சர்டிபிகேட் கீக்கிறாருங்க. இப்போ யூடியூப்ல போனா கூட உங்களுக்கு தெரியும். சிஎம் டிராபி போனா கழிக்கிறாரு. அவர் வந்து தமிழ்நாடு சிலம்பம் கழகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நடுவர்கள் பார்த்தது சரியில்லை, அது அவர் தனியா ரெடி பண்ணி போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு மாணவன் விளையாடுறான்னா இருக்கக்கூடிய நடுவர்கள் என்ன பண்ணோம்னா அந்த மாணவன் என்ன விளையாடுறான், அவர் என்னென்ன பண்றாரு, அந்த சுத்துக்கள் முறைகள் என்ன, அவர் என்னென்ன பாடங்கள் போட்டாரு, அதை பார்த்து அதை டிக் பண்ணி அதை ரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அவரு அதை பார்க்காம கால் போட்டுட்டு எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ வந்து ஆடுறாங்க தெளிவா வீடு எடுத்து போட்டிருக்காருங்க. அதெல்லாம் தெளிவா இருக்கு. இதை நான் கூட போட பூச்சி வச்சிருக்கேன், நாங்க அது கூட உடஞ்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் காட்டியிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு காட்டுவோம், அதெல்லாம் இருக்கு புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஆமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துருங்க. சரி, அப்போ இந்த மாதிரி ஆட்களை திருப்பி கொடுத்தோம்னா ஒரு வாழ்வாதாரத்துல ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய மாணவ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த உண்மையான சிலம்பம் கலையை கத்துன ஒரு வீர கண்டிப்பா நிக்க முடியாது. இல்ல இந்த தாவேக ஆட்சியில வந்து சிலம்பத்துக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படும், வாரியம் அமைக்கப்படும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்கிறோம் சார், கண்டிப்பா நாங்க அதெல்லாம் வலியுறுத்திருக்கோம், சேரும் சொல்லியிருக்காங்க. சரி, ஆனா வந்து கரெக்டான ஆட்களை ஒப்படைச்சாலும். சார் இப்ப நீங்க 2வது தேசிய சிலம்ப போட்டிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. முதல் போட்டிக்கும் நீங்க போயிருந்தீங்க இல்லையா? முதல் போட்டியில வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 650 பேருக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளை கூட்டு போனீங்க. இந்த தடவை வந்து ஒரு 550 பேர் கூட்டு போயிருக்கீங்க. இதுல வந்து இந்தியாவில இருந்து மற்ற மாநிலத்துல தான் கலந்துக்கிறாங்களா இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க? இல்ல கலந்துறாங்க சார், கலந்துறாங்க. அதாவது நாங்க வந்து ஊட்டியில வந்து ஸ்டேட் மேட்ச் ஒன்று நடத்தணும். சரி, ஊட்டியில நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஆந்திரால நடத்தணும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி நடத்தணும், கேரளா நடத்தணும். இதெல்லாம் சேர்த்து நாங்க வந்து ஒரு ஃப்ரீ மேட்ச் வந்து நேஷனல் நடத்தணும். சரி, ஏன்னா பாரம்பரிய சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு உண்மையா நம்ம கொண்டு வந்ததுனால நம்ம வந்து சாயில அங்க பேசிருக்கோம். தமிழ்நாடு அதாவது நேஷனல்ல ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க நாங்க பேசியிருந்தோம். அவங்க வந்து எந்த அளவுக்கான வழியில கொண்டு போறீங்கன்னு நாங்க பார்க்கணும், அது வந்து சொல்லுங்க, நாங்க வந்து பார்த்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த வாய்ப்புக்காக நாங்க என்ன பண்ணோம்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு உதவியா செய்யணும்னால ஒரு விழிப்புணர்வா செய்யணுன்றதுக்காக சிலம்பத்தை ஃப்ரீயா கொண்டு போறதுக்காக என் சொந்த செலவுல இதுக்குன்னு 16 லட்சம் முதல் போட்டியில முதல் தேசிய சிலம்ப போட்டியில கூட்டு போயிருக்கீங்க. உங்க செலவு, என் செலவு ஒன்லி என் செலவு மட்டும் தான். எல்லாரும் கொண்டு வந்திருந்த அத்தனை மாணவர்களுக்கும் அங்க பிரைஸ், அங்க தங்குறது ரூம், அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பார்த்து அவங்க செலவுலாம் இங்கிருந்து அவங்க வந்து மட்டும் அவங்க செலவு பாத்துக்கிறாங்க. அங்கிருந்து நான் ட்ரெயின் தான் கூட்டு போவீங்க. ஆமா, அந்த ஃபேர் மட்டும் அவங்க மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் வருவாங்க இல்லையா? ஆமா சார், அவங்களுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க. ஆமா, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்கரேஜ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம். சில பசங்க இந்த சின்ன பசங்க இருப்பாங்க, அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது, அதான் பேரண்ட் வராங்க. கண்டிப்பா பேரண்ட் தனியா அவங்க ரூம் போட்டுட்டு அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து பாத்துருவாங்க. நாங்க உள்ள அலோட் பண்ண மாட்டோம். அது வந்து முதல் தேசிய போட்டியில. இப்ப 2வது தேசிய போட்டியில அதே மாதிரி ஃப்ரீயா பண்ணீங்களா இல்ல இதுக்கு நாங்க தொகை வாங்கணும்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 ரூபாய் உள்ளதான் அப்படி வாங்கி வெறும் 500 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் மாட்டோம். இது அந்த சாப்பாடு எல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் அப்படி கேட்டுவாங்க. மொத்தத்துல 3000 என்ட்ரி ஃபீஸ் 500, சாப்பாடு தங்குறது மொத்தம் 3000 தண்ணி ரூம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு இங்கிருந்து தமிழ்நாடு கொண்டு போயிட்டு
அங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். சமையல்காரங்க கொண்டு போய் ஆமா. அங்க சமையல் பண்ணி எல்லாத்தையும் ஆமா, கொடுத்துருவாங்க. 4 சமையல்காரங்க இங்கிருந்து கொண்டு போனோம். ஓகே. அவங்க டிக்கெட் நாங்களா போட்டு போனோம். டெல்லியில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சிலம்ப மாஸ்டர்ல எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க. அவங்க நல்லா வரவேற்புலாம் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து சிலம்பம் அந்த அளவுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு இருக்குங்க. மற்ற மாநில ஊபில இருந்து கலந்துக்கினாங்க, பாம்பேல இருந்து கலந்துக்கினாங்க, ஓ, அப்புறம் வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து கலந்துக்கினாங்க, மத்திய பிரதேஷ் அவங்களும் கலந்துக்கினாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் ஆந்திரா, கேரளா அவங்களும் ஆல்ரெடி அவங்க நம்ம அமைப்புல இருந்தாலும் அவங்களாம் கலந்துக்கினாங்க. உங்க அமைப்பு அவங்க ஆல்ரெடி இருந்தாலும் வந்து கலந்துக்கினாங்க அவங்க. சரி சரி இப்போ புதுசா என்ட்ரி ஆனவங்களை சொல்றேன் நான். சரி, ஓகே. அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ சிலம்பம் எந்த அளவுக்கு தெரியல. அவங்க பாஷையில ஒரு தடி அடி அப்படிலாம் பேசுறாங்க. ஓ, ஆனா அவங்க அது புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லி கொடுத்தா அது புரிஞ்சு அது மீது பண்றாங்க. சரி சரி இப்போ இந்த வாட்டி எங்க மேட்ச்ல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. சரி மற்ற மாநிலத்துல கலந்துனாங்க. சரி நல்லபடியா பண்ணாங்க. சரி மாஸ்டர், ரொம்ப நன்றி. நன்றி சார். நீங்க வந்து சிலம்பத்துல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு, அதை வந்து இன்னும் வருங்காலங்கள்ல அதை நிவர்த்தி செய்யணும். ஆமா, வரக்கூடிய புதிய வந்திருக்கிற புதிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்புவோமாக. கண்டிப்பா சார். எங்களுக்கு கொடுக்கலாம் கூட வேற யாரு கொடுத்தாலும் நல்ல அமைப்பு பார்த்து கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்து பொள்ளாச்சிகள் கொடுக்காம நல்லா கொடுத்தா போதும். ஏன்னா மாற்றங்கள்ல தான் அவங்களும் மாற்றமா வந்திருக்காங்க. கண்டிப்பா. இதுல உங்களுக்கு ஒரு மாற்றம் வச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும். ரைட். தேங்க்யூ.